டெல்லியில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தென்கொரியாவின் சியோலில் உள்ள உலக டேக்வாண்டோ தலைமையகமான குக்கிவோனால் அங்கீகரிக்கப்பட்ட குக்கிவோன் டேக்வாண்டோ போட்டி டெல்லியில் கடந்த 9ஆம் தேதி துவங்கி 3 நாட்கள் நடைபெற்றது. இந்தியாவில் முதன்முறையாக நடைபெற்ற இதில் இந்தியா, ஈரான், தாய்லாந்து, கொரியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து 3000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் இந்தியா சார்பாக தமிழகத்தில் இருந்து கோவை மாவட்ட டேக்வாண்டோ குழுவை சேர்ந்த பள்ளி, கல்லூரி மாணவர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் என 28 பேர் கலந்து கொண்டனர். இதில் சிறு குழந்தைகள் துவங்கி சப் ஜூனியர், சீனியர் என பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்றது. சர்வதேச அளவில் நடைபெற்ற இதில் ஆக்ரோஷமாக திறமைகளை வெளிப்படுத்திய கோவை மாவட்ட டேக்வாண்டோ குழுவினர் 64 தங்கம், 18 வெள்ளி மற்றும் 8 வெண்கலம் என 90 பதக்கங்கள் குவித்து அசத்தியுள்ளனர். இந்நிலையில் டெல்லியில் இருந்து விமானம் மூலமாக கோவை வந்த குழுவினருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மாஸ்டர் ஆன்லி டேக்வாண்டோ கிளப்போட மாஸ்டர். 2025 டேக்வாண்டோ குக்கிவான் கப்பு கேடி ஜாதவ் இண்டோர் ஸ்டேடியத்தில் டெல்லியில் நடந்தது. இதில் கோயம்புத்தூர்லேருந்து 28 மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 64 கோல்டு, 16 சில்வரு, 8 பிரான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ், கேடட்ஸ், சப் ஜூனியர், ஜூனியர் அண்ட் சீனியர் கேட்டகரி நடந்தது. இதில் ஒவ்வொருத்தரும் 6 ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதில் 5 நாடுகள் கலந்துருந்தது. ஸோ இது குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்போ குக்கிவான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொரியாவில் ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்குது. ஸோ அவங்க ஒவ்வொரு கண்ட்ரியில் இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த வருஷம் இந்தியாவில் கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது மாணவர்களுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு புது எதிர்பார்ப்பை உண்டு பண்ணுச்சு. ஏன்னா நாங்கள் 2 கேட்டகரியில் தான் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா 6 ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு நம்புறோம். ஏன்னா கோயம்புத்தூர்ல இது ரெக்கார்டு ஆக்சுவலாக. ஏன்னா 94 மெடல் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது மிகப்பெரிய சாதனை நாங்கள் பார்க்குறோம். எங்கள் குழந்தைங்களுக்கும் எங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த சிஜு சாருக்கும் லட்சுமி நாராயண் சாருக்கும் நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் சிஜுகுமார். நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் டேக்வாண்டோ அசோசியேஷனோட செக்ரட்டரியாக இருக்கிறோம். இப்போது லாஸ்ட் 2025 குக்கிவான் சாம்பியன்ஷிப் டெல்லியில் நடந்துருச்சு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் குக்கிவான் இந்தியாவில் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு வாய்ப்பு நம்ம குழந்தை எல்லாருக்குமே நிறைய ஸ்கூல்ஸ், வெரைட்டி ஸ்கூல்ஸ், வெரைட்டி காலேஜ் எல்லாருமே பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருந்தாங்க. டோட்டலாக ஒரு 3000 பார்ட்டிசிபேஷன் டெல்லியில் கலந்துருப்பாங்க. அதில் ஒவ்வொருத்தங்களுக்கும் 6 ஈவெண்ட்டாக பிரிச்சிருந்தாங்க. நம்ம கோயம்புத்தூரில் மோஸ்ட்லி எல்லாருமே ஒரு 6 ஈவெண்ட், 5 ஈவெண்ட் அந்த மாதிரி பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நாங்கள் போனதே ஒரு 4-5 கிளப் கோயம்புத்தூர்லேருந்து வெரைட்டி கிளப்ஸ்லேருந்து தான் போயிருக்கோம். எல்லா கிளப் செக்ரட்டரிஸுக்கும் என்னோட பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது இல்லாமல் இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ மோட்டிவாக இது பண்ணி பேரண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்னோட பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த அசோசியேஷன் தமிழ்நாடு டேக்வாண்டோ அசோசியேஷன் செக்ரட்டரி மிஸ்டர் பி செல்வமணி அவர்களுக்கும் பிரசிடென்ட் மிஸ்டர் ஐஷாரி கணேசன் சார் அவர்களுக்கும் என்னோட பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம். இத்தனைக்கும் எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஊக்குவிச்ச எங்களோட பிரசிடென்ட் லட்சுமண நாராயண் சாருக்கும் ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. என்னுடைய பேர் சலீம்ங்க. ஸோ இந்த குக்கிவான் வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப் நாங்கள் போயிருந்தோம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாடுகள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு எடுத்து எங்களுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு தேங்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி சப் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம நினச்ச மாதிரில ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க குழந்தைங்க எல்லாருமே. ஸோ இனியும் நாங்கள் மெடல்ஸ் அதிகம் பண்ணியிருக்க முடியும். சீனியர்ஸுக்கு எல்லாமே சென்சரில் வந்தது. சென்சர் கிட்டெல்லாம் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ப்ராக்டிஸ் பண்ண முடியல. எங்களுக்கு கிட் இல்லை, வாங்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. ஆகவே இந்த ஒரு தருணத்தில் அனைத்து மாணவர்கள் சார்பாக இந்த நமது சிஎம் அவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். எங்களுக்கு சென்சர் கிட் கொடுத்தீங்க அப்படின்னா சீனியரில் வரக்கூடிய அடுத்த கேம்ஸில் எல்லாமே இனியும் ஸ்ட்ராங்காக நிறைய மெடல்ஸோடு நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்ப்போம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் பதிவு பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.